நான் மாட்டை சாமியா பாக்குறவன, நான் மாட்டை வச்சுதான் பிளப்பு நடத்துறேன், நான் மாட்டை வச்சு விவசாயம் பண்ற ஆளுன்னு. அதனால அதுக்கு நீங்க மாட்டுக்கறி சாப்பிட்றவங்கள போய் நீங்க சாப்பாடாதேன்னு நான் சொல்ல போறது கிடையாது. அது உங்களுடைய உரிமை. நம்ம நாட்டில் உங்களுக்கு என்ன உணவு வேணுமோ நீங்க சாப்பிடுங்க. நான் உங்க கையை பிடிச்சு சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்ல போறது இல்லை. நான் மாட்டை வச்சு பாருங்க. இப்ப என் வீட்டுக்கு நீங்க விருந்தினரா வந்தா போன் பண்ணி என்ன சொல்லுவீங்க? அண்ணா வீட்டுக்கு வர்றேன், அண்ணா எனக்கு இந்த சாப்பாடு இப்படி வறுத்து வைங்கன்னு எங்கேயும் கேட்க மாட்டோம். எங்களுடைய அலுவலகத்திற்கு யார் வந்தாலும் வரவேற்கின்றோம். முற்றுகைக்கு வர்றீங்களா, மத்தியானம் லஞ்சு கொடுக்கறோம், நல்லா சாப்பிட்டுட்டு போகணும். ஆனா உங்க அலுவலகத்துக்கு வரணும். இதை மகாத்மா காந்தி அவர்கள் பீஃபை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, யங் இந்தியால மகாத்மா காந்தி என்ன எழுதியிருக்காங்க, மகாத்மா காந்தி அவர்கள் பல்வேறு காலகட்டத்தில் மாட்டு இறைச்சியை பத்தி என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கறத EVKS இளங்கோவன் ஒரு முறை படிக்கணும். இன்னைக்கு அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியில ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர்கள்